வணக்கம் தமிழக மக்களே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இன்றைக்கி வாகனங்கள் அப்படிங்கிறது சொகுசு கிடையாது. அது ஒரு மிக முக்கியமான தேவையாக மாறிடுச்சு. குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநருக்கோ, காய்கறி வியாபாரம் செய்கிறவருக்கோ, இல்லை இன்றைக்கி இருக்கிற டெலிவரி பாய்ஸுக்கோ அவங்க வச்சிருக்கிற அந்த வாகனம் தான் அவங்களோட வாழ்வாதாரம். அவங்க குடும்பத்தில் அடுப்பு எரியணும்னா அந்த வாகனத்தோட சக்கரம் ஓடிட்டே இருக்கணும். ஆனால் கடந்த சில வருஷங்களாக இருக்கிற பொருளாதார சூழலில் பலரும் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக வாங்கின அந்த வாகனத்துக்கு மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்ட முடியாமல் கடன் சுமையில் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. பயன்படுத்தின வண்டிக்கு கூட இன்னும் கடன் கட்ட முடியலேன்னு கவலையில் இருக்காங்க. பல கோடி மக்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒளி கிடச்சிருக்கு. தமிழக அரசு ஏற்கனவே கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின 5 சவரன் நகை கடனை 2021 தள்ளுபடி செஞ்சாங்க. லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ அடுத்த கட்டமாக வாகன கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மிக முக்கியமான நகர்வு அரசிடமிருந்து வரப்போகுதுன்னு செய்திகள் கசிய தொடங்கியிருக்கு. இதனால தான் இப்போ தமிழகம் முழுவதும் இருக்கிற வங்கிகளில் வாகன கடன் வாங்கின மக்கள் கூட்டம் குவிய ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே முதல்வர் கையெழுத்து போட போகிற அந்த அரசாணையில் என்ன இருக்குது? யாருக்கெல்லாம் இந்த கடன் தள்ளுபடி பொருந்தும்? நீங்கள் வச்சிருக்கிற 2 வீலர் அல்லது ஆட்டோவுக்கு கடன் ரத்தாகுமா? இதை பற்றி நாம் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா முறையான தகவல்கள் தெரியாமல் நீங்கள் வங்கிக்கு அலைஞ்சா அது உங்களுக்கு மன உளைச்சலை தான் தரும். அதனால இந்த திட்டத்தோட அக்குவேர ஆணிவேராக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கடன் சுமை குறைய போகுதுன்னா அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன் திடீர்னு இப்போ வாகன கடன் தள்ளுபடி பேச்சு கிளம்பி இருக்கு தெரியுமா? இதோட பின்னணியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக அரசு ஒரு கடனை தள்ளுபடி செய்துனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கணக்கெடுப்பு இருக்கும். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதே சாமானிய மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று தான் இந்த கடன் தள்ளுபடி திட்டங்கள். ஏற்கனவே 2021 நகை கடன் தள்ளுபடி முடிஞ்சு அதற்கான நகைகள் மக்கள் கைக்கு நேரடியாக வந்துச்சு. அடுத்ததாக மக்கள் அதிகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த வாகன கடன் தள்ளுபடி. ஏன் இது இப்போ அவசியமாகுது? பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, எரிபொருள் விலை ஏறுறதுனால வாகனங்களை வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு. இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை உருவாச்சு. பொருளாதார நெருக்கடி, சாமானிய மக்கள் வாங்கின சின்ன சின்ன லோன்கள் கூட அவங்களுக்கு பெரிய சுமையாக மாறிடுச்சு. அரசின் தரவு சேகரிப்பு, தமிழக அரசு இப்போ கூட்டுறவு வங்கிகள் மூலமாக யாருக்கெல்லாம் வாகன கடன் நிலுவையில் இருக்குது, அவங்க எந்த வருமான பிரிவை சேர்ந்தவங்கன்னு ரகசியமாக ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விவசாய பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்ட வாகனங்கள், சுய தொழிலுக்காக வாங்கப்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் சிறு ரக சரக்கு வாகனங்கள் இந்த திட்டத்தோட முதல் இலக்காக இருக்குது. இது வெறும் அரசியலுக்காக மட்டும் இல்லாமல் மக்களோட வாங்கும் சக்தியை அதிகரிக்க அரசு எடுக்க போகிற ஒரு மாபெரும் பொருளாதார நடவடிக்கை. ஆனால் எல்லோருக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்குமானா அதுதான் இல்லை. இதில் இருக்கிற அந்த நுணுக்கமான நிபந்தனைகள் என்ன? அரசு யாருக்கெல்லாம் நோ சொல்ல போகுது, யாருக்கெல்லாம் எஸ் சொல்ல போகுதுங்கிறத நாம் விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, எந்த ஒரு அரசு அறிவிப்புக்கும் பின்னாடி ஒரு வலுவான காரணமும் நீண்டகால திட்டமிடலும் இருக்கும். இந்த வாகன கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நேற்றுக்கு கிளம்புனது கிடையாது. இதோட வேர்கள் கடந்த சில ஆண்டுகளோட பொருளாதார மாற்றங்களில் இருக்குது. ஏன் இப்போ இந்த அறிவிப்பு வருது? ஏன் மக்கள் வங்கிகளில் குவிறாங்க? இதோட உண்மையான பின்னணியை நாம் 3 முக்கிய காரணங்கள் மூலம் பார்ப்போம். முதலாவது காரணம் வாழ்வாதார நெருக்கடியும் எரிபொருள் விலையும். கடந்த 2-3 வருஷங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு ஆட்டோ ஓட்டுநரோ அல்லது ஒரு சின்ன வேன் வச்சிருக்கிறவரோ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அதில் 300 ரூபாய் பெட்ரோலுக்கே போயிடுது. மிச்சம் இருக்கிற 200 ரூபாயை வச்சு அவர் குடும்பத்தை நடத்தணும், வண்டிக்கான இஎம்ஐயை கட்டணும். இது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்றாக மாறிடுச்சு. இதனால் லட்சக்கணக்கான வாகன ஓட்டுநர்கள் தங்களோட கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி ஏறி ஒரு பெரிய கடன் சூழலுக்கு மாட்டிக்கிறாங்க. இந்த சூழலை அரசு கவனிச்சுட்டு தான் இருக்குது. ஒரு சாமானியனோட வாழ்வாதார கருவியே அவனுக்கு சுமையாக மாறக்கூடாதுங்கிறது தான் இந்த அறிவிப்போட முதல் பின்னணி. இரண்டாவது காரணம் கூட்டுறவுத்துறையின் சீர்திருத்தம். தமிழக அரசு கடந்த சில மாதங்களாக கூட்டுறவு வங்கிகளில் ஒரு மிகப்பெரிய கிளீனப் வேலையை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏற்கனவே நகைக்கடன் தள்ளுபடி மூலமாக தகுதியானவர்களை கண்டுபிடிச்சி பலன் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. 2021 நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ அடுத்த கட்டமாக கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வழங்கப்பட்ட சுயதொழில் கடன்கள் மற்றும் வாகன கடன்கள் எந்த நிலையில் இருக்குதுன்னு ஒரு விரிவான தணிக்கை நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த தணிக்கையில் பல ஏழை எளிய மக்கள் தங்களோட வண்டியை மீட்க முடியாமல், கடனை அடைக்க முடியாமல் தவிக்கிறது ஆவண ரீதியாக உறுதியாக இருக்குது. இதனால தான் நகைக்கடன் தள்ளுபடியை தொடர்ந்து இந்த வாகன கடன் தள்ளுபடியை கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான நேரம்னு அரசு முடிவு செஞ்சுருக்கு. மூன்றாவது காரணம் பொருளாதார சுழற்சி. மக்கள் கையில் பணம் இருந்தால் தான் சந்தையில் பொருட்கள் விற்பனையாகும். அப்போ தான் பொருளாதாரமும் வளரும்.
வாகன கடன் சுமையால் மக்கள் தங்களோட அன்றாட தேவைகளை கூட குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடன் சுமையை அரசு ஏற்றுக்கிட்டா அந்த மக்கள் மிச்சப்படுத்துகிற பணத்தை அவங்க குடும்பத்துக்காகவும் குழந்தையோட கல்விக்காகவும் செலவு பண்ணுவாங்க. இது ஒட்டுமொத்தமாக மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும். குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அறிவிப்பு ஏன் சற்று முன் இவ்வளவு பரபரப்பாக பேசப்படுதுன்னா, தலைமைச் செயலகத்தில் இருந்து மாவட்ட வாரியாக இருக்கிற கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரு ரகசிய சுற்றறிக்கை போயிருக்கிறதா சொல்லப்படுது. அதில் 2021க்கு முன்னாடி வாகன கடன் வாங்கினவங்க, அதில் குறிப்பாக ஆட்டோ, மினி வேன் மற்றும் விவசாய பயன்பாட்டு வாகனங்கள் வச்சிருக்கிறவங்களோட பட்டியலை தயார் செய்ய சொல்லி உத்தரவு வந்திருக்கு. இதுதான் இப்போ வங்கிகளில் மக்கள் கூட்டம் குவியறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது எல்லா வாகனங்களுக்கும் கிடையாது. அரசு எப்போதுமே ஒரு வடிகட்டுதல் முறையை வைக்கும். வசதி படைத்தவர்கள் இந்த சலுகையை தட்டி பறிக்க கூடாதுங்கிறதுல அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது. இதனால தான் உண்மையான ஏழை ஓட்டுநர்கள் யார் அப்படிங்கிற பட்டியலை தயார் செய்கிறதுல ஒரு சின்ன தாமதம் ஏற்படுது. இந்த அறிவிப்போட பின்னணியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் பைனான்ஸ் அல்லது கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவு போடலாம். ஆனால் தனியார் நிறுவனங்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுப்பாங்க? இதற்கான சட்டப்பூர்வமான ஆலோசனைகளும் பின்னணியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால தான் இது ஒரு சாதாரண அறிவிப்பாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றமாக பார்க்கப்படுது. நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். சரிப்பா, வாகன கடன் தள்ளுபடி வரப்போகுது, ஆனால் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அரசு ஒரு மிகப்பெரிய தொகையை தள்ளுபடி செய்யும்போது அது சரியான நபர்களுக்கு போய் சேரணும்னு சில கடுமையான நிபந்தனைகளை வச்சுருப்பாங்க. அந்த பட்டியலில் நீங்கள் வரீங்களான்னு இப்போவே செக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக, நீங்கள் என்ன வாகனம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த திட்டம் முழுக்க சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை மையப்படுத்தியது. அதனால் சொகுசு கார்கள் அல்லது சொந்த பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்ட கார்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு மிக குறைவு. யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும்னா, ஆட்டோ ரிக்ஷாக்கள், வாழ்வாதாரத்துக்காக ஆட்டோ ஓட்டும் ஓட்டுநர்கள், இருசக்கர வாகனங்கள், குறிப்பாக 150cc குறைவான என்ஜின் திறன் கொண்ட நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்கள், சிறிய ரக சரக்கு வாகனங்கள், டாடா ஏசி போன்ற மினி வேன்கள் மற்றும் விவசாய பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் சிறிய ரக லோடு வண்டிகள். கடனின் அளவு மற்றும் வரம்பு எவ்வளோ இருக்கும்? நகைக்கடன் தள்ளுபடியில் எப்படி 5 சவரன் அப்படின்னு ஒரு வரம்பு இருந்ததோ அதுபோல் வாகன கடனிலும் ஒரு குறிப்பிட்ட தொகை வரம்பு நிர்ணயிக்கப்படலாம். உதாரணமாக 1 லட்சம் அல்லது 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக நிலுவையில் உள்ள கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வமான அந்த லிமிட் என்கிறது அரசாணையில் தான் வெளிவரும். அப்போது துல்லியமாக தெரியும். மூன்றாவது, கடன் வாங்கிய வங்கி. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. இந்த தள்ளுபடி அறிவிப்பு என்பது முதற்கட்டமாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அரசு சார்ந்த நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியவர்களுக்கு மட்டும் பொருந்தும். நீங்கள் ஒரு தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திலோ அல்லது தனியார் வங்கியிலோ கடன் வாங்கியிருந்தா அதுக்கும் இந்த அரசு அறிவிப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்காது. ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சுயதொழில் கடன் பெற்று வாகனங்கள் வாங்கியிருந்தா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 4, ஒரே குடும்பம் ஒரு சலுகை விதி. அரசு இப்போ ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் விவரங்களை தெளிவாக கண்காணிக்குது. உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே நகைக்கடன் தள்ளுபடி பலன் பெற்றிருந்தாலோ அல்லது குடும்பத்தில் ஒருத்தர் அரசு ஊழியராக இருந்தாலோ இந்த வாகன கடன் தள்ளுபடி கிடைப்பதில் பெரிய சிக்கல் இருக்கலாம். யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறாங்களோ மற்றும் யாரோட வாழ்வாதாரம் இந்த வாகனத்தை மட்டுமே நம்பி இருக்கு அப்படிங்கிறதை அரசு தன்னோட டேட்டாபேஸ் மூலமாக சரிபார்க்கும். 5, யாருக்கெல்லாம் தகுதி கிடைக்காது? அரசு ஊழியர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் பெயரில் உள்ள வாகன கடன்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், ஆண்டு வருமானம் அதிகமாக இருந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த லிஸ்ட்ல வரமாட்டீங்க. வணிக ரீதியிலான பெரிய நிறுவனங்கள், பெரிய டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் அல்லது பல வாகனங்களை சொந்தமாக வைத்திருப்பவர்களுக்கு இந்த சலுகை கிடையாது. 6, ஒழுக்கமான ஆவணங்கள். எல்லா தகுதியும் இருந்தும் உங்ககிட்ட முறையான ஆர்சி புக் இல்லாமலோ, இன்சூரன்ஸ் காலாவதி ஆகியிருந்தாலோ அல்லது வங்கியில் நீங்கள் கொடுத்த தகவல் தப்பாக இருந்தாலோ தள்ளுபடி நிராகரிக்கப்படலாம். சுருக்கமாக சொல்லப்போனால், நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநராகவோ ஒரு சிறு வியாபாரியாகவோ இருந்து கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கி முறையான ஆவணங்கள் வச்சுருந்தா நீங்கள் இந்த திட்டத்தோட முதல் பயனாளி. உங்கள் பேர் அந்த தகுதியுள்ள பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்பு இருக்குது. உங்கள் வங்கியில் போய் உங்கள் லோன் ஸ்டேட்டஸை இப்போவே ஒரு முறை செக் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான ஆவணங்கள் மற்றும் வங்கி நடைமுறைகள். நண்பர்களே, இப்போ நாம் வீடியோவோட மிக முக்கியமான நடைமுறை பகுதிக்கு வந்திருக்கோம்.
எனக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நான் என்னென்ன பேப்பர்ஸை ரெடி பண்ணி வைக்கணும்? இதுதான் இப்போ உங்கள் கேள்வி. நகைக்கடன் தள்ளுபடியில் பல பேர் பண்ணின தப்பு என்னன்னா, கடைசி நேரத்தில் ஆவணங்கள் சரியாக இல்லாதால அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறதுல காலதாமதம் ஆச்சு. அந்த தப்பு வாகன கடன் தள்ளுபடியில் உங்களுக்கு நடக்கக்கூடாது. அதனால இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆவணங்களை ஒரு ஃபைலில் இப்போவே அடுக்கி வச்சுக்குங்க. 1. வாகன பதிவு சான்றிதழ். இதுதான் உங்கள் வாகனத்துக்கான ஆதாரம். உங்கள் ஆர்சி புக்கோட அசல் மற்றும் குறைந்தது 3 நகல்கள் கைவசம் இருக்கணும். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வாகனத்தோட உரிமையாளர் பெயரும் வங்கியில் கடன் வாங்கினவர் பெயரும் ஒன்றா இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வண்டியை செகண்ட் ஹேண்டில் வாங்கி இன்னும் பெயர் மாற்றம் செய்யாமல் இருந்தால் அதில் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. 2. வங்கி கடன் கணக்கு புத்தகம். நீங்கள் எந்த கூட்டுறவு வங்கியில் அல்லது சங்கத்தில் கடன் வாங்கினீங்களோ அங்கே அவங்க கொடுத்த லோன் பாஸ்புக் கட்டாயம் தேவை. அதில் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு வட்டி கட்டியிருக்கீங்க, எவ்வளவு அசல் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் தெளிவாக இருக்கணும். அந்த புத்தகம் தொலைஞ்சு போயிருந்தால் உடனே வங்கிக்கு போய் வாங்கி வச்சுக்குங்க. 3. குடும்ப அட்டை. ஏன் ரேஷன் கார்டு கேட்குறாங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்காவது ஏற்கனவே கடன் தள்ளுபடி கிடச்சிருக்கான்னு செக் பண்ண தான். உங்கள் ரேஷன் கார்டோட நகலை கண்டிப்பாக இணைக்கணும். உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற உறுப்பினர்கள் பெயரையும் ஆதார் எண்ணையும் வச்சு தான் அரசாங்கம் டூப்ளிகேட் லோன்களை கண்டுபிடிக்குது. 4. ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இல்லாமல் இப்போ எந்த தள்ளுபடியும் கிடைக்காது. உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோன் நம்பர் இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற நம்பரானு உறுதி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில வங்கிகளில் சரிபார்ப்புக்காக உங்கள் ஃபோனுக்கு OTP வர வாய்ப்பு இருக்குது. 5. ஓட்டுநர் உரிமம். வாழ்வாதாரத்துக்காக வாகனம் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்ககிட்ட முறையான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்தால் உங்ககிட்ட பேட்ச் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது நீங்கள் உண்மையான ஓட்டுநர் தான் உறுதிப்படுத்த உதவும். 6. சமீபத்திய புகைப்படங்கள். குறைந்தது 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வங்கி படிவங்களில் ஒட்டுறதுக்கு இது தேவைப்படும். வங்கி நடைமுறைகள் என்னென்ன இருக்கும்? இப்போ பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து பேங்கில் என்ன நடக்கும்? முதல்ல நீங்கள் வங்கிக்கு போனதும் அங்கே ஒரு உறுதிமொழி படிவம் கொடுப்பாங்க. அதில் எனக்கு வேறு எங்கேயும் வாகன கடன் இல்லை, நான் வருமான வரி கட்டலை, நான் அரசாங்க ஊழியர் இல்லை அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போடணும். இந்த தகவல்களை நீங்கள் மறைச்சு தப்பாக கொடுத்தீங்கன்னா பின்னாடி தணிக்கையில் கண்டுபிடிச்சா உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்து வங்கி அதிகாரிகள் உங்கள் வாகனத்தை நேரில் ஆய்வு செய்ய வரலாம். வண்டி உங்ககிட்ட தான் இருக்கா இல்லை வேறு யாருக்காவது வித்துட்டீங்களான்னு பார்ப்பாங்க. வண்டி உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி கன்ஃபார்ம் ஆகும். கடைசியாக இதெல்லாம் முடிஞ்சு உங்கள் ஆவணங்கள் மாவட்ட தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பப்படும். அங்கிருந்து தள்ளுபடி சான்றிதழ் வந்ததும் நீங்கள் ₹1 கூட கட்டாமல் உங்கள் ஆர்சி புக்கை வங்கியிலிருந்து மீட்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இடைத்தரகர்கள் யாராவது வந்து காசு கொடுத்தா உடனே பண்ணித்தரேன்னு சொன்னால் நம்பாதீங்க. நேராக வங்கி மேலாளரை மட்டுமே பாருங்கள். சரி, இப்போ நம்ம வீடியோவில் இந்த வாகன கடன் தள்ளுபடியை பற்றி அடிக்கடி கேட்கப்படும் சில கேள்விகளை பார்த்துருவோம். நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் நாம் தகுதிகள், ஆவணங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் வீடியோவை பார்த்து இருக்கிற உங்கள் மனசில் இன்னும் பல குடைச்சலான கேள்விகள் ஓடிக்கிட்டுருக்கு. மக்கள் வங்கிகளில் வரிசையில் நிற்கும் போது அதிகமாக கேட்குற அந்த 5 கேள்விகளுக்கு இப்போ நான் தெளிவாக பதிலை சொல்கிறேன். கேள்வி 1. நான் வண்டியை வாங்கி 3 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் ஆர்சி புக்கு என் பேருக்கு மாறல, எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா? இது ஒரு முக்கியமான சிக்கல். தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும்னா, வங்கியில் யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆர்சி புக் பழைய உரிமையாளர் பேரில் இருந்து லோன் மட்டும் உங்கள் பேரில் இருந்தால் சில சிக்கல் வரலாம். ஆனால் நீங்கள் வங்கியில் முறையான விற்பனை ஒப்பந்தம் கொடுத்துருந்தா அதிகாரிகள் அதை பரிசீலனை பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்சி புக் பெயரையும் லோன் பெயரையும் ஒன்றா வச்சுக்கோங்க. கேள்வி 2. தனியார் பைனான்ஸ். தனியார் பைனான்ஸில் வாங்கின கடனுக்கு என்ன வழி? நிறைய பேர் ஆட்டோ மற்றும் பைக்குகளை தனியார் நிறுவனங்களில் தான் லோன் போட்டு எடுக்கிறாங்க. இப்போதைய நிலவரப்படி அரசு அறிவிக்கிற தள்ளுபடி என்பது கூட்டுறவு வங்கிகளுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் மட்டும் பொருந்தும். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது தனியார் நிறுவனங்களும் சில வட்டி சலுகை வழிகாட்டுதலை வழங்க வாய்ப்பு இருக்குது. முழு தள்ளுபடி கிடைக்காட்டியும் வட்டி குறைப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பைனான்ஸ் நிறுவனத்தில் பேசி பார்க்கலாம். கேள்வி 3. வண்டி இப்போ என்கிட்ட இல்லை, விற்றுட்டேன், ஆனால் கடன் என் பேரில் தான் இருக்குது, எனக்கு தள்ளுபடி வருமா? இங்கே தான் ஒரு பெரிய நோ வருது. அரசு அதிகாரிகள் தள்ளுபடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நேரடியாக வந்து வாகனத்தை சரி பார்ப்பாங்க. வண்டி உங்ககிட்ட இல்லாமல் வேறு ஒருத்தர்கிட்ட இருந்தால் அது முறைகேடு கணக்கில் வரும். அதனால் வண்டி உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த தள்ளுபடி பலன் முழுமையாக கிடைக்கும். கேள்வி 4. ஏற்கனவே நகைக்கடன் தள்ளுபடி வாங்கிட்டேன், இப்போ வாகன கடன் தள்ளுபடியும் கிடைக்குமா? அரசோட கொள்கைப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு சலுகை அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. ஆனால் வாகன கடன் என்பது வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது என்பதால் அரசு இதற்கு தனி விலக்கு அளிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட ரேஷன் கார்டு ஏழ்மை நிலையில் இருந்தால் 2 பலன்களுமே கிடைக்க வாய்ப்பு அதிகம்.
இதை பற்றின தெளிவான விளக்கம் அரசாணை வரும்போது இன்னும் உறுதியாக தெரியும். கேள்வி 5, கடன் தள்ளுபடி ஆன பிறகு சிபில்ஸ் பாதிக்குமா? பல பேரோட பயம் இதுதான். தள்ளுபடி ஆச்சுன்னா எனக்கு அப்புறம் லோன் கிடைக்காதோ அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை நண்பர்களே. அரசு முன்னெடுத்து செய்யும் தள்ளுபடி திட்டங்கள் உங்களோட சிபில் ஸ்கோரை பாதிக்காது. மாறாக உங்கள் கடன் கணக்கு க்ளோஸ்டு அப்படின்னு முறையாக காட்டப்படும். இதனால் எதிர்காலத்தில் நீங்கள் வேறு லோன் வாங்குறதுக்கு எந்த தடையும் இருக்காது. நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களை விழிப்புணர்வோடு வச்சுருக்கதான். வதந்திகளை நம்பாதீங்க, அதே சமயம் வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம மக்கள் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கிய அறிவிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.